வணக்கம். வாங்க இன்னைக்கு கீரை வச்சு ஒரு அடை பார்க்கலாங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா வாத நாராயண கீரைங்க. இந்த கீரை நான் ஏற்கனவே சுக்கு குழம்பு வைக்கும்போது சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. வாத நாராயண கீரை கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கிங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த கீரைங்க. இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கீரை சாப்பிட்டாங்கன்னா மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வாயுவை நீக்கி விடுங்க. இதுல இந்த கீரை பாத்தீங்கன்னா கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு மரம் வகை சேர்ந்தது. சிட்டில இருக்கிறவங்களுக்கு இப்ப சந்தையெல்லாம் இந்த கீரை கிடைக்குதுங்க. ஒரு கத்தை 10 ரூபா கிட்ட விற்கிறாங்க சந்தையில. இந்த ரோட்டோர கடை போட்டிருக்காங்கல்ல, இந்த ரோட்டோரமா அவங்க கிட்ட கூட இந்த கீரை கிடைக்குது. இந்த கீரை கிடைச்சுன்னா கண்டிப்பா வாங்கிடுங்க, விடாதீங்க. ஏன்னா அவ்வளவு நல்லது. நம்ம மூட்டு வலியெல்லாம் வந்துச்சுன்னா கூட அதுக்கு மேல கூட நல்லா இந்த கீரையில எண்ணெயில அப்படியே இந்த கிளைய அப்படியே வச்சு அந்த நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே சூடு காமிச்சு அப்படியே நம்ம அந்த வலி இருக்கிற இடத்துல இந்த கீரையை அப்படியே வச்சுட்டோம்னா வலி இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க. கீரை உருவறதுக்கு கூட ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த மாதிரி உருவிக்கலாம். ஒரு இதுவா இப்படி உருவிக்க வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி எல்லா கீரையும் உருவிக்கலாம். கிட்டத்தட்ட கீரையை உருவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. ராகி மாவு அது இந்த கப்பாலேயே நல்லா குவிச்சு அளந்து 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பால கீரை 1 கப்பு, வெங்காயம் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் 1/2 கப்புங்க. இப்ப இது சோம்பு 1 ஸ்பூனு, 5-6 பல் பூண்டு, ஒரு 3 மிளகாய். இது மூணுத்தையும் மிக்சியில குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விடாம அப்படியே அரைச்சிக்க வேண்டியதுதான். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். அடைக்கி நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை அரைச்சிக்கலாங்க. இங்க பாருங்க, மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப இதெல்லாம் வதக்கிடலாங்க. ஸ்டவ்ல வானல் வச்சிருக்கேன். வானல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எல்லாமே லேசா வதக்கினா போதும். ஏன்னா திரும்பி நம்ம அடை தான் செய்ய போறோம். அதுலேயே வெந்துடும். வெங்காயம் சேர்த்து லேசா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இந்த கலர் பாருங்க, லேசா பிங்க் கலர் வந்தோம். நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு மூணுத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதையும் ஒரு கலந்துட்டு கீரையை சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து ஒரு கலந்துடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். இதை பாருங்க, கீரை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுல தேங்காய் துருவல் சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு நம்ம இதை பாத்திரத்துல மாத்திக்கலாம், மாவு பிசைகிற பாத்திரத்துக்கு. இப்ப இதை பாத்திரத்துல எடுத்துக்கலாங்க. இங்க பாருங்க, எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாம் லேசா வதக்கினா போதும். இப்ப இதுல மாவு எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேங்க, ராகி மாவு, அதை சேர்த்துக்கலாம் 2 கப் அளவுக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது வெறுமனே எல்லாத்தையும் ஒன்னா கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்புறமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த கீரையில அடை செய்யலாங்க. சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். இந்த கீரை கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணியும் சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். இது பாருங்க, இப்ப எல்லாத்தையும் கலந்தாச்சு நல்லா. இப்ப தண்ணி தெளிச்சு இதை பிசைஞ்சுக்கலாம்.
தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க. இங்க பாருங்க, தண்ணி தெளிச்சு பிசைஞ்சாச்சு. இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. நான் சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டை ஒட்டி வச்சாச்சு. இப்ப இதை அடைய தட்டிக்கலாங்க. பாருங்க, வாழையில எடுத்து வச்சிருக்கேன் தட்டுறதுக்கு. அதுல அந்த நல்லெண்ணெயில லேசா தடவிக்கலாங்க. தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கையில லேசா எண்ணெய் தொட்டுக்கலாம். வாழையில இல்லைன்னா கவர்ல தட்டிடுங்க. எண்ணெய் பாக்கெட் கவர் இருந்தா கூட அதுல கூட தட்டலாம். இது பாருங்க, தட்டியாச்சு. இப்ப நம்ம கல்லுல போட்டுடலாங்க. உள்ள லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஃப்ளேம் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்ப ஒரு சைடு வேகட்டுங்க. இப்ப திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு லேசா பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ்ல கட்டிக்குங்க. சுத்தி எண்ணெய் விட்டுட்டு இப்ப இன்னொரு சைடு வேகிட்டோம். அந்த கீரையோட வாசனை நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க, அடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப அடுத்த அடை போட்டுக்கலாங்க. இலையில இருந்து அடை எடுத்துடலாங்க. போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு வாத நாராயண கீரை போட்டு ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரை கிடைச்சுன்னா இந்த கீரையில செய்யுங்க, விட்டுறாதீங்க. அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையில கூட இதே மெத்தட்ல முருங்கைக்கீரையில செய்யலாம். முருங்கைக்கீரையும் இல்லைன்னா கோஸ் கேரட் திருவி போட்டு இதே மெத்தட்ல அதுவும் செய்யலாங்க. நல்லா இருக்கும். ஏன்னா ராகி உடம்புக்கு நல்லது தெரியும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாயந்தரத்துல ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு அடை சாப்பிட்டாங்கன்னாவே வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். நாங்க தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சக்கரை வச்சிருக்கோங்க. நாட்டு சக்கரை வெல்லம் இருந்துச்சுன்னா தொட்டுட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.